விளக்கேற்றும் போது நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். எழுப்புங்கள், சத்தம் பத்தவில்லை, இன்னும் எழுப்புங்கள். கடைசியாக எங்கள் செயற்குழுவை சேர்ந்த எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டே வந்துடுவாங்க. சுரேஷ், குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர சொல்லுங்க. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழுக்கு நன்றி கூறி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். அன்பிற்குரிய ஸ்டாக்ஹோம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும், ஸ்வீடனில் வாழ்ந்தாலும் நம் கலை, பண்பாடு மற்றும் மொழியை இறுக பற்றி கொண்டு வளரப்போகும் சிறுவர்களுக்கும் மழலை செல்வங்களுக்கும் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை போற்றும் விதமாக பயிற்சி செய்து நமக்கு சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும், கலைஞர்களுக்கும், குறிப்பாக நம் தமிழர் கலை சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு பயிற்சி அளித்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமது தமிழ் சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இந்திய தூதரகத்திலிருந்து வருகை தரவிருக்கும் திரு ரோசன் லெப்ஷா மற்றும் திருமதி யான்சி லெப்ஷா அவர்களுக்கும், நமது விழாக்கள் சிறப்பாக நடந்திட நிதி உதவி அளிக்கும் நமது நன்கொடையர்களான புடிங்கே டிராஃபிக் ஸ்கோலா, ஃப்ரீயங்கன்ஸ் பில் ஸ்கோலா, லீகா ஃபுட்ஸ், ப்ளூ ஃபின் டியூனா ஸ்வீடன், பாரத் லீவ்ஸ், நான்ஸ்டாப், வீடியோ ஸ்பீட் க்ராசரிஸ், தமிழ் ஃபிலிம், த சென்னை குசின், நிலா மற்றும் இலீஸ் கிராசரிஸ் போன்ற நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், ஈழத்தமிழர் ஒன்றியம், வெஸ்ட்ராஸ் தமிழ்ச்சங்கம், ஆல்மோல்ட் தமிழ்ச்சங்கம், ஸ்வீடன் பறை, ஸ்டாக்ஹோம் சிலம்பம், எஸ்எஸ்கே, ஸ்வீடன் தெலுங்கு கம்யூனிட்டி மற்றும் ஸ்வீடன் கன்னட கூட்டா ஆகிய சங்கம் மற்றும் அமைப்புகளிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நம் தமிழ்ச்சங்க தணிக்கையாளருக்கும், தன்னார்வலர்களுக்கும், முன்னாள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஸ்டாக்ஹோம் தமிழ்ச்சங்கம் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்புரையில் நம் வள்ளுவரின் வரிகள் இல்லாமலா? உழுவார் உழுதார்க்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்ய செல்வோர் அனைவரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்தவர்க்கு அச்சாணி ஆவர். பொங்கல் என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு இனிமையும் இன்பமும் நம் மனதிற்குள் வந்து நிற்கிறது. பொங்கல் என்பது மேல் எழுதல் என்ற அர்த்தத்தை கொண்டது. அதாவது நன்மை பெருகட்டும், வாழ்வு வளமாகட்டும் என்ற தமிழரின் நம்பிக்கையை சொல்வது. பொங்கல் என்பது வெறும் அறுவடை நாள் மட்டுமல்ல, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்றும் தை ஊன் என்றும் கொண்டாடப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு. நற்றிணையில் ஒரு அழகான வரி உண்டு. தையித் திங்கள் தன்கயம் படியும். அதாவது தை மாதத்தின் குளிர்ந்த நீர்நிலைகளில் நீராடி இயற்கையை வணங்கி புதுநல் கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் நம் முன்னோர். அந்த தொன்மையான மரபைத்தான் இன்று நாம் கடல் கடந்து வந்து இந்த ஸ்வீடன் மண்ணிலும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இளங்கோவடிகள் காப்பியத்தை தொடங்கும் போதே உலகிற்கு ஒளியும் வாழ்வும் தரும் ஞாயிறை போற்றுவோம் என்றுதான் தொடங்கினார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். அதாவது சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல இந்த உலகை சுற்றி வந்து நலம் புரியும் கதிரவனை போற்றுவோம் என்பது பொருள். தமிழர்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இந்த தைப்பொங்கல் இயற்கையையும் உழவர்களையும் மற்றும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு சேர வாழ்த்துவது உண்மையில் ஒரு பெருமை மிக்க பண்பாட்டு திருவிழா. அப்படிப்பட்ட பண்பாட்டு சிறப்பு மிக்க இந்த பொங்கல் விழாவில் உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டாடுவதில் ஸ்டாக்ஹோம் தமிழ்ச்சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கு கலை விருந்தளிக்க பல நிகழ்ச்சிகள் காத்திருப்பதால்
இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். செந்தமிழே வாழ்க, என் தமிழர் வாழ்க. வணக்கம். Good afternoon. Namaskar. Actually, I don't want to come in between the beautiful program and you beautiful guys, who are here today to celebrate this Pongal, the festival, Harvest Festival. And on behalf of the embassy and on behalf of my ambassador, we would like to extend a very fruitful, happy, prosperous Pongal and good health on this occasion of Festival of Harvest, I guess. We are truly honored to participate at this beautiful event, and thank you so much for inviting us and giving us this opportunity to be part of this beautiful celebration. As you are aware that India and Sweden, we trace back our collaborations back to decades. And one of the key elements of our partnership, bilateral partnership between India and Sweden is culture and people level connects. And you people who are here on the ground level are the true ambassadors who are contributing immensely in strengthening India and Sweden's people level connects and bilateral cooperation in all aspects. So thank you so much to all of you. Thank you so much and wish you all the best. Please, Tamil Sangam, Swedish Tamil Sangam, keep on doing such collaborations, such work to take us to the roots and, enriching our cultures and societies in foreign land, which is very, very important. Thank you so much. நல்லதொரு உற்சாகமாக ஒரு கைதட்டலை கொடுங்க.